நாடாளுமன்ற வளாகத்தில் மட்டும் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. ஏன் அப்படின்னா, நாடாளுமன்ற எம்பிக்கள் மட்டும்தான் துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட முடியும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும். இதுவரைக்கும் 98% எம்பிக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து விட்டாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்துவிடும். சுமார் 7 மணி போல இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதி யார் என்ற தகவல் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இருவர்ல ஒன்று காங்கிரஸ் உள்ளிட்ட 18 எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை களத்தில் நிறுத்தியுள்ளது. இவர் மகாத்மா காந்தியின் பேரன் மற்றும் ராஜாஜி அவர்களுடைய பேரனும் கூட. IAS அதிகாரியாக பணி செய்தவர். மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்தவர். பாஜக தரப்புல களமிறக்கப்பட்டிருப்பவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள். இவருக்குத்தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. காரணம், பாஜக கூட்டணி கட்சிகளில் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக நாடாளுமன்றத்திலேயே 3வது பெரிய கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவும் பாஜகவின் வேட்பாளருக்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் காரணத்தினால், ஒரு பக்கம் அப்படியே ஆந்திரா தெலுங்கானால TRS உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவிற்குத்தான் எங்களுடைய ஓட்டு என சொல்லி இருக்கும் காரணத்தினால், திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இந்தியாவின் அடுத்த துணை ஜனாதிபதியாக 99.9% வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வாக்குகளை எண்ணி சுமார் 7 மணி வாக்கில் அடுத்த இந்திய துணை ஜனாதிபதி யார் என அறிவித்து விடுவார்கள்.